ஒரு அரசு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி குடுத்தாலும், அது ஏன் தொடர்ந்து மக்கள் வாக்குகளா ரிஃப்ளெக்ட் பண்றதில்ல? அதுக்கான காரணங்கள் என்ன சார்? அதாவது வளர்ச்சி இருக்கும். ஆனா, பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. ஸோ இந்த மாரியான முக்கிய காரணங்கள் தான் இந்த குரோத் ஓட் டிஸ்கனெக்ட்கான முக்கியமான காரணமா இருக்கு. இந்தியா ஒளிர்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ரொம்ப பெருசா டெவலப்மென்ட் கொண்டு போன அந்த குறிப்பிட்ட ஆட்சிய மக்கள் வேணான்னு தூக்கி எறிஞ்சுக்கின காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஹையர் குரோத் ரேட் நடக்கும்போது அவங்களோட ஆஸ்பிரேஷனுமே கூடுது. 10% வளர்ச்சி நடக்குது நம்மளோட ஸ்டேட்ல அப்படின்னா நமக்கு இன்னும் இதெல்லாம் தேவை, இன்னும் மேற்கொண்டு தேவை அப்படின்றது ஆஸ்பிரேஷன் ஓரியன்டா அவங்க நகர்றாங்க. அந்த ஆஸ்பிரேஷனை மீட் அவுட் பண்றது அப்படிங்கிறதும் இங்க கவர்மெண்ட்ஸால பாசிபிள் இருக்காது. அது பெர்செப்ஷன் சார்ந்த விஷயங்கள். டிவிக்கேல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி கேடர்ஸே நம்ப முடியாத ஒரு ரிசல்ட்டை தமிழ்நாடு மக்கள் குடுத்துருக்காங்க. இதுக்கும் இப்போடைய கரண்ட் சினாரிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நீங்க காம்பவுண்டடா இந்த growth ரேட் எடுத்துட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹158 கிட்ட நம்ம வளர்ந்துருக்கோம் இந்த கடைசி 5 வருஷத்துல. இது வரைக்கும் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு ஒரு ஹையர் growth ரேட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரைட். ஆனா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது யார் யாருக்கு ஈஸியா அதோட மேஜர் ஷேர் போயிருக்கு. வணக்கம். இன்னைக்கு MSSR நம்ம எடுத்திருக்க தலைப்பு growth vote disconnect, பொருளாதார வாக்கு முரண்பாடு. இதை பத்தி ஒரு 5 முக்கியமான கேள்விகளுக்கு நமக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பொருளாதார பேராசிரியர் முனைவர் அழகிரிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்னதான் ஒரு அரசாங்கம் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுத்திருந்தாலும் அதோட ரெஃப்ளெக்ஷன் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வேர்ல்ட் லெவல்ல, ரீஜன்ல, இந்தியாவில், தென் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான தரவுகள் இருக்கு. குறிப்பா இந்த 2021-26 காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு சிறப்பான சமூக நலன் சார்ந்தக்கூடிய நிறைய அரசு திட்டங்களை கொடுத்த போதிலும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திருக்கு. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த நம்ம இப்ப செக் பண்ணலாம். ஒரு அரசு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுத்தாலும் அது ஏன் தொடர்ந்து மக்கள் வாக்குகளா ரிஃப்ளெக்ட் பண்றது இல்லை? அதுக்கான காரணங்கள் என்ன சார்? ஜிடிபி growth அப்படிங்கிறத இப்ப நம்ம மீன் பண்றோம். அதாவது growth அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி நடக்குது, இல்ல பொருள் உற்பத்தி அதிகமாகுது அப்படி. இதனால கிடைக்கக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது மெஜாரிட்டியான உலகம் ஃபுல்லா எடுக்கும்போது இந்த மாதிரியான growth ஓட் டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறது ஏன் நடக்கல அப்படின்னா அன்ஈக்குவலா அதோட பலன்கள் ஸ்ப்ரெட் அவுட் ஆனது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சில ஆட்களுக்கு மட்டுமே அதோட பலன்கள் கிடைச்சிருக்கலாம் அதோட growthல. ஸோ இது ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கலாம். இன்னொரு காரணமா சொல்லப்படுறதுங்கிறது ஜாப்லெஸ் growth அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வளர்ச்சி இருக்கும், ஆனா பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. ஸோ இந்த மாதிரியான முக்கிய காரணங்கள் தான் இந்த growth ஓட் டிஸ்கனெக்டான முக்கியமான காரணமா இருக்கு. ஓகே. இதுக்கான ரெஃபரன்சஸா வேர்ல்ட் லெவல்ல நம்ம ஜெர்மனிய, யுஎஸ் இதை தாண்டி பல்வேறு நாடுகளை கோட் பண்ண முடியும். நீங்க எக்கனாமிக்கலா பார்க்கக்கூடிய 2 முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னவா இருக்குதுல்ல? உலகம் ஃபுல்லா இருக்கிற நாடுகள்ல நம்ம பார்க்கும்போது எந்தெந்த நாடுகள்லாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸா இருக்கோ அந்த மாதிரி நாடுகள்ல வளர்ச்சி நடக்கும்போது அந்த கவர்மெண்ட்ஸை அவங்க திருப்பி ரீஎலெக்ட் பண்றாங்க. ஆனா டெவலப்டு நேஷன்ஸா வளர்ந்த நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள்ல பெரும்பான்மையான நேரங்கள்ல என்னதான் இவங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் கொடுத்தாலும் பொருளாதார growth-ஐ பெரிய நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணாலும் அந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸ் அவங்க ரீஎலெக்ட் பண்றது கிடையாது. இதுல ஒரு குறிப்பிட்ட பெக்குலியரான நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாடா அமெரிக்கால உங்களுக்கு 1984ல ரீஎலெக்ட் பண்ணாங்க அந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட்டை. ஏன் ரீஎலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி இது எல்லாமே அதோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதோட நினைப்புல அவங்க ரீஎலெக்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு பெரிய உதாரணங்களை எங்கேயுமே வளர்ந்த நாடுகள்ல பார்க்க முடியும். டர்க்கில 2011ல ஒரு வாட்டி இந்த எக்ஸிஸ்டிங்கா இருந்த கவர்மெண்ட் ரீஎலெக்ட் பண்ணாங்க. இதை தவிர்த்து பிரேசில்ல அவரோட கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் 2010ல எலெக்ஷனுக்கு போகும்போது அவரால் பிரசிடென்ட் ஆக முடியல, பட் அவரோட கவர்மெண்ட் வின் பண்ணாங்க. இதுக்கான நேர்முரணான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம்ல 1997ல ரொம்ப ஹை growth ரேட் அவங்க கொடுத்தாங்க. ஆனா அவங்க ரீஎலெக்ட் பண்ணாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமீபத்துல நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு உதாரணமா நம்மளோட ரீஜனல் எக்ஸாம்பிளாவே இந்தியாவில் 2003-4 காலகட்டத்தில் 8% அளவுக்கு வளர்ச்சி இருந்துச்சு. ஆனா அந்த குறிப்பிட்ட பீரியட்ல அந்த கவர்மெண்ட் ரீஎலெக்ட் பண்ணல. அந்த டைம் இந்தியாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு. பட் 2003-4 அந்த குறிப்பிட்ட பீரியடோட 8% வளர்ச்சியும் தாண்டி 2004ல காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பவர் அந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட்ல எலெக்ட் ஆகி அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான முரண்பாடுகள் நம்ம பார்த்துருக்கோம்.
ஓகே. நீங்க சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டர்க்கி உதாரணமா சொன்னீங்க. யுஎஸ் உதாரணமா சொன்னீங்க. இந்தியால நீங்க சொன்ன அந்த டென்யூர் 1999 2004ல இந்தியா ஒளிர்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து ரொம்ப பெருசா டெவலப்மென்ட் கொண்டு போன அந்த குறிப்பிட்ட ஆட்சிய மக்கள் வேணான்னு தூக்கி எறிஞ்சுக்கின காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த மாதிரி நம்ம இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா ஷைனிங் அப்படிங்கிறது நல்ல கேம்பெயினா அப்போ அப்போ இருந்துச்சு. ஆனா பீப்பிள் அத ஏதோ ஒரு வகையில வந்து ஃபீல் பண்ணா, இல்ல அது அது எமோஷனலா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு டச் பண்ணா தான் வந்து அவங்களால வந்து அது பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஒரு ஆஸ்பைரிங்கா இருந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில, அ அதோட கேபெக்ஸோ இல்ல அதோட மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து லேட்டரா தான் பீப்பிளுக்கு வந்து இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அதாவது ஒரு லேக் பீரியட்ன்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இன்னைக்கு ஸ்கூல் கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, அது கண்டிப்பா ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன்க்குள்ள வரும். அந்த மாரியான ஒரு சில லேக் பீரியட்ஸ் இருக்கு. அந்த குறிப்பிட்ட பீரியட்ல வந்து கோல்டன் அ குவாட்ரிலேட்டரல் நம்ம வந்து பிட்ச் பண்ணாங்க. அத தவிர்த்து நெறைய கேப்பிட்டல் ஓரியன்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இந்த காலகட்டத்தில நெறைய நடந்துச்சு. ஆனா அதெல்லாம் ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு காலகட்டம் நடக்கும். ஆனா பேரலல்ல என்ன நடந்துரும் அப்டின்னா வந்து இன்ஃப்ளேஷன் கடகடன்னு கூட ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரியான சினாரியோஸ் காரணமா வந்து நம்ம குரோத் வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வழியா, இல்ல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வழியா நடக்கலாம். ஆனா பேரலலா இன்ஃப்ளேஷன் வந்து பீப்பிளுக்கு உடனடியா போய் ரீச் ஆயிடும். ஆனா இந்த கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வழியாவோ, இல்ல இன்வெஸ்ட்மென்ட் வழியாவோ கிடைக்கக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த மாரியான ஒரு ஒரு கேட்சிங் அப் கேம் காரணமா வந்து நமக்கு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்ஸ் வந்து கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆ இந்தியால தமிழ்நாட்ட தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல இதே மாரி சினரி இது மாரி நிலவி இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா சில உதாரணங்கள் குடுக்க முடியுமா? அவங்களோட ஆஸ்பைரிங்கா இருக்கிற டைம்ல அவங்க வந்து அந்த கவர்மெண்ட்ஸ ரீஎலெக்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு பீகார்ல வந்து 2010ல ஒரு நல்ல குரோத் ரேட் அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட்ட திருப்பி எலெக்ட் பண்றாங்க. குஜராத் வந்து 2012ல வந்து ஒரு நல்ல குரோத் ரேட்க்கு அப்புறம் அவங்க வந்து திருப்பி வந்து அவங்கள எலெக்ட் பண்றாங்க அதே கவர்மெண்ட். ஸோ இந்த மாரி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்ட வோட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டர்னா இருக்கு. ஆனா அந்த பேட்டர்ன் எங்க நடக்குது அப்படின்னா, அ அவங்க இனிஷியல் காலகட்ட வளர்ச்சியில இருந்தாங்கன்னா அது நடக்குது. நீங்க இதே தமிழ்நாட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு வந்தீங்கன்னா, 1967 டூ 77 வரைக்கும் ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் வந்து கன்டினியூஸா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 77ல இருந்து கிட்டத்தட்ட 89 வரைக்கும் ஒரு கன்டினியூஸ் கவர்ன்மெண்ட்டா இருந்திருக்கலாம். இது தமிழ்நாடோட குரோயிங் பீரியட். இந்த குரோயிங் பீரியடு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நீங்க ஹை குரோத் ரேட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க திருப்பி திருப்பி ரீஎலெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் நடக்கும். இத தாண்டி ரியாலிட்டில பல்வேறு காரணங்கள் தான் ஒரு கவர்ன்மெண்ட்ட எலெக்ட் பண்றதுக்கான அ ஃபேக்டர்ஸா இருக்கு. ஆனா நம்ம இத மட்டுமே எடுத்து கார்வ் பண்ணி பேசும்போது, இத நம்ம கனெக்ட் பண்ணி இப்படி பார்க்கலாம். ரீசென்ட் ட்ரெண்ட்ல சமீபத்தில நடந்து முடிஞ்ச இந்த எலக்ஷன்ல 2021 டூ 26 வரைக்கும் டிஎம்கே தாங்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ வந்து குடுத்தும், அது ஓட்டா ரிஃப்ளெக்ட் ஆகல. யாருமே எதிர்பார்க்காதது, இல்ல டிவிகேல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி கேடர்ஸே நம்ப முடியாத ஒரு ரிசல்ட்ட வந்து தமிழ்நாடு மக்கள் குடுத்திருந்திருக்காங்க. இதுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சினாரிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? உலக லெவல்ல இந்தியால நடக்கக்கூடிய அதே விஷயம் இந்த எலக்ஷன் தொடர்ந்திருக்கா? இல்ல இதுக்கு வேற ஏதாவது எக்கனாமிக் கான்செப்ட் இருக்கா? கடைசியா 5 வருஷத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, தமிழ்நாடு ரூ. 100 ஒரு 5 2021ல இருந்துச்சு. அதோட மொத்த உற்பத்தி அப்படின்னா, நீங்க காம்பவுண்டடா இந்த குரோத் ரேட் எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ரூ. 158 கிட்ட நம்ம வளர்ந்திருக்கோம். இந்த கடைசி 5 வருஷத்துல. சராசரியா 10% அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கோம். ரியல் ஜிடிபிலயே நம்ம சராசரியா 10% அளவுக்கு வளர்ந்திருக்கோம். ஆ இந்த வளர்ச்சி நடந்திருக்கு. நம்ம நம்ம அ இதுவரைக்கும் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு ஒரு ஹையர் குரோத் ரேட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரைட். ஆனா, இந்த இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது யார் யாருக்கு ஈஸியா அதோட அதோட மேஜர் ஷேர் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கான்ட்ராக்டர்ஸா இருக்கலாம். இல்லன்னா வந்து அ அ நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் பியூரோக்ரசில இருக்கிற சில சில பேருக்கு இருக்கலாம். அ இல்லன்னா வந்து ரியல் எஸ்டேட் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா, பணம் செலவழிக்கும்போது இவங்களுக்கு தான் முதல்ல போய் ரீச் ஆகுது. ஏன்னா, அரசு வந்து செலவழிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டர் சார்ந்து தான் அந்த அந்த ஸ்கீம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. பியூரோக்ரசி வழியா தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து இனிஷியலா யாருக்கு போய் சேருது அப்படின்னா வந்து ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்ட பொறுத்தவரைக்கும் மேல இருக்கிற சில பேருக்கு வந்து இனிஷியலா ஈஸியா அந்த குறிப்பிட்ட பெனிஃபிட்ஸ் போகுது. கீழ இருக்கிற மெஜாரிட்டிக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போறதுக்கு ஒரு டைம் எடுக்குது. ஒரு லேக் எஃபெக்ட் இருக்குது. அ இது காரணமா அவங்களுக்கு போய் அந்த பெனிஃபிட்ஸ் சேர்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதுக்குள்ள ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாரி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான அளவுக்கு இங்க இருக்கு. அப்போ பெரும்பான்மையான மக்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேப் ஓட்டுறவரோ, இல்ல ஒரு ஆட்டோ ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், இல்ல லேபரா இருக்கிறவரோ, அவங்களோட அவங்களோட வேஜஸ்லாம் ஆக்சுவலா ரொம்ப காலமா ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளோட குரோத் வந்து 60% அளவுக்கு இப்ப நான் வளர்ந்திருக்குன்னு சொன்னேன். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. சேலரி எவ்வளோ அளவுக்கு வளர்ந்திருக்கும் அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் இங்க சேலரி ஆட்களா இருக்காங்க. அப்போ அவங்களோட வேஜஸ் அப்படிங்கிறது இங்க இங்க அந்த ஸ்பீட் அளவுக்கு ஏறல. அப்போ ஒரு பக்கம் வந்து குரோத் நடக்குது.
ஆனா என்னோட சேலரியில அது ரிஃப்ளெக்ட் ஆகல பெரும்பான்மை மக்களுக்குன்னு ஒரு 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 பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். 3வது விஷயம், ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உருவாக்கணும். நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். ஆனா அது ஒரு செக்யூர்டு ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்ல ஒரு செக்யூர்டு ஆர்கனைஸ்ட் ஜாபா அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நம்ம அது கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். ஒரு மிட் லெவல் ஆர்கனைஸ்ட் ஜாபோ இல்ல ஒரு செமி ஆர்கனைஸ்ட் ஜாபோ தான் நம்ம நிறைய வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 3வது காரணமா பார்க்கலாம். 4வது மக்கள் வந்து ஒரு ஒரு ஹையர் growth ரேட் நடக்கும்போது அவங்களோட ஆஸ்பிரேஷனுமே கூடுது. ஓ 10% வளர்ச்சி நடக்குது நம்மளோட ஸ்டேட்ல அப்படின்னா நமக்கு நமக்கு இன்னும் இதெல்லாம் தேவை, இன்னும் மேற்கொண்டு இது தேவை அப்படின்றது ஆஸ்பிரேஷன் ஓரியன்டா அவங்க நகர்றாங்க. அந்த ஆஸ்பிரேஷனை வந்து மீட் அவுட் பண்றது அப்படிங்கிறதும் இங்க வந்து கவர்மெண்ட்ஸால பாசிபிள் இருக்காது. அது வந்து பெர்செப்ஷன் சார்ந்த விஷயங்கள். அந்த எல்லாரும் வளர்றோம், அப்ப நம்மளும் வளரணுமே, அப்ப எனக்கு அந்த வளர்ச்சி நடக்குதா அப்படின்னு அவங்க பேரலா செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது அது அப்படி வளரல, சேலரிஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல வந்து அவங்களோட இன்கம் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகல. க்ரோ ஆயிருக்கு எல்லாரோட இன்கமும். பட் அவங்க நம்ம ஸ்டேட்டுக்கு பார்க்குற அளவுக்கு இங்க க்ரோ ஆயிருக்காங்கிற போது அது இல்லைன்ற பட்சத்துல அவங்களுக்கு சில அப்செட்ஸ் இருக்கும். லாஸ்ட் விஷயம், ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி அப்போசிஷன் இருக்கு. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கட்சி சார்ந்து நான் வந்து என்ன அசோசியேட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து டெலிவர் பண்றீங்க. நான் ஆல்ரெடி அசோசியேட் பண்ணி நான் என் முடிவை வச்சுட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறதில்ல. அப்படின்ற ஒரு செக்ஷனும் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி ஒரு அப்போசிஷனோ இல்ல ஒரு பார்ட்டியோ இருக்கும்போது நேச்சுரலி பீப்புள் வந்து நம்ம என்னதான் டெலிவர் பண்ணாலும் அதை நோக்கி ஸ்விங் ஆகி வரமாட்டாங்க. ஸோ இது இந்த 5 காரணங்கள் வந்து நம்ம முக்கியமான காரணங்களா பார்க்கலாம். ஓகே. சஃபாலஜில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தகவலை சொன்னாரு. இப்போ 2026ல கிடைச்ச இந்த டெம்ப்ளேட் ஆஃப் ரிசல்ட்டுங்கிறது வந்து இந்தியாவிலே இதுக்கு முன்னாடி வந்து பெருசா எங்கேயும் இம்பாக்ட் பண்ணாத ஒரு ரிசல்ட்னு சொல்றாரு. மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னதான் வந்து வளர்ச்சி இருந்தாலும் அது பொதுமக்கள் கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆனாலும் ஆகாட்டியும் இந்த தேர்தலோட முடிவு இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத எலெக்ஷனுக்கு அப்புறமா பார்த்ததா அவர் சொல்றாரு. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எக்கனாமிக்ல இந்த பெர்ஸ்பெக்டிவை இந்த நரேட்டிவை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எக்கனாமிக் க்ரோத்துக்கும் நம்ம ஓடுற டேர்ன் அவுட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு தான் செய்யுது உலகம் முழுக்க. ஒரு ஒரு மிட் லெவல் growth இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6-7% growth ரேட்லயே நம்ம ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா பீப்புளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 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 பயத்தோடவே அவங்க அந்த ஒரு கயிறு மேல் நடக்கக்கூடிய ஒரு ஒரு growth ரேட் தான். அந்த கயிறு மேல் நடக்கக்கூடிய growth ரேட்டை எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டை திருப்பி திருப்பி அவங்க ஓட் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஹை growth ரேட் போகும்போதே நேச்சுரலா பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேற மாதிரி மாறுது. அதாவது இந்த இன்ஜினை வந்து நான் தான் வந்து ரன் பண்றேன். இந்த கவர்மெண்ட் இல்லைனாலும் இன்னொரு கவர்மெண்ட் வந்தாலும் என்னால் வந்து இந்த இந்த 10% growth டெலிவர் பண்ண முடியுன்ற மாதிரி பீப்புளோட மனநிலையும் வந்து மாறுது. இது வந்து அந்த ஓட்டர் growth டிஸ்கனெக்டுக்கான முக்கியமான ஃபேக்டரா நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி ஒரு டெவலப்டான ஒரு ஸ்டேட்ல. தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய இண்டிகேட்டர்ஸ்ல வந்து ஹையர் ரேங்கிங்ஸ் தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெவலப் ஸ்டேட் தான். அந்த ஸ்டேட்ல நோ மோர் இந்த growth நடக்குது. அது காரணமா வந்து இந்த பார்ட்டியை திருப்பி நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஃபினாமினன் வந்து இங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுங்க வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஓகே. growth ஓட்டர் டிஸ்கவுண்ட் பற்றி சுருக்கமாகவும் அதே சமயம் வந்து வேர்ல்டு ஆஸ்பெக்டில் ஆரம்பித்து ரீஜனல் ஆஸ்பெக்ட்லேருந்து விரிவாக வந்து டிஸ்கஷனில் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.